கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதிகமாய் பெருக பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா 10வது அதிகாரம் அதன் 39வது வசனம். தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். அங்கே சொல்லும்போது நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது ஏன் தேவனுடைய ஆலயத்திற்காக அவர்கள் அங்கே வாஞ்சையும் தவனமும் உள்ளவர்களாகவும் அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்களை கவனித்து அதை திட்டம் பண்ணி அதில் மேலே வாஞ்சையோடு தங்கள் கவனத்தை செலுத்தி நடத்துகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை யார் நேசிக்கிறார்கள்? அப்படி பார்ப்போம் என்றால், தேவனுடைய சமூகத்தை யார் நேசித்து அந்த தேவனுடைய பணிவிடைகளையும் தேவனுக்குரியவைகளையும் தேவனுடைய காரியங்களையும் யார் கவனித்து நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்திருப்பதை அறிந்த இந்த நெகேமியாவும் அவனோடு கூட சேர்ந்த ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தின் மேலே அதற்குண்டான அந்த நியமங்கள் மேலே கடமைகள் மேலே தங்கள் கவனத்தை செலுத்தி அவைகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை நாம் காண முடிகிறது. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். அந்த சமாதானத்தை வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு வெறும் ஆராதித்து போகிற இடமல்ல ஆலயம். ஆராதித்து போகிற ஒரு இடம் என்று மாத்திரம் நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய அறியாமை மாத்திரமல்ல, ஆசீர்வாத குறைவுக்கு சாத்தான் வைத்திருக்கிற ஒரு கண்ணியாகவும் காணப்படுகிறது. ஆனால் நாம் ஆராதிக்க மட்டுமல்ல, அங்கே தேவன் இருக்கிறார். அதை பராமரிப்பதும் அதை பாதுகாப்பதும் அதனுடைய வளர்ச்சிக்காக உதவுவதும் ஜெபிப்பதும் தியாகம் பண்ணுவதும் ஆண்டவருடைய அந்த தேவாலயத்தின் காரியங்களை திட்டம் பண்ணுவதும் அதன் மேல் கரிசனையாய் இருப்பதும் அதனுடைய வளர்ச்சிக்காக தோள் கொடுப்பதும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றதாய் இருக்கிறது. இந்த எருசலேம் ஆகிய தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருக்கும்படியாய் கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவ நன்மைகளை நிறைவாய் அனுபவிக்க நாம் வெறும் ஆராதிக்கிற ஸ்தலம் என்று மட்டும் எண்ணிக்கொண்டு நம்முடைய கடமை முடிந்ததென்று சொல்லுகிறவர்களாய் இராதபடி அதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அதனுடைய காரியங்களை திட்டம் பண்ணவும் நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கவும் தோள் கொடுத்து நிற்கவும் நம்முடைய ஜெபத்தினாலும் ஆராதனையினாலும் தேவனை உயர்த்தவும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படவும் அதற்குரிய இடமென்று நினைத்து நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை அதனுடைய வளர்ச்சியை அதனுடைய விரிவாக்குதலை அதனுடைய உயர்வை நாமும் விரும்புவோம் என்றால், இந்த நெகேமியாவைப் போல அவனுடைய நாட்கள் நடந்த தேவ நன்மைகளைப் போல நம்முடைய நாட்களிலும் நம்முடைய வாழ்விலும் சுகித்திருக்கும்படியான நன்மைகளை கர்த்தர் தந்து நம்முடைய வாழ்வையும் செழிப்பாக்குவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் வெறும் ஆராதனைக்குரிய ஸ்தலம் மாத்திரமல்ல, அதனுடைய வளர்ச்சியை விரும்பி அதனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து அதனுடைய ஆண்டவரே உயர்வுக்காக ஆண்டவரே அதனுடைய பராமரிப்பிற்காக நாங்கள் தோள் கொடுத்து நிற்க வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் இருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, காரணம் என்ன? எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் எத்தனையோ பகுதிகளில் நாங்கள் இன்னும் குறைகளையும்
பலவீனங்களையும் தேவைகளையும் சந்தித்து வருகிறோம். குறைபாடு எங்களுடைய தேவனிடத்தில் அல்ல, நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வைக்கிற அந்த அர்ப்பணிப்பும் கிரியைகளும் ஆராதனைகளும் ஜபங்களும் பணிவிடைகளும் குறைந்து போனதே அதற்கு காரணம் என்பதை உணர்ந்து இந்த வேத வசனத்தின்படி நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தையும் தேவனுடைய ஆண்டவரே பாதத்தை நாங்கள் வாஞ்சித்து ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, பணிவிடைகளை செய்து பராமரித்து அதன் வளர்ச்சிக்காக உதவ எங்களுக்கு கிருபை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், அப்படியே நீங்கள் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.